எப்பா சாமிங்களா, எனக்கும் கமருதீனுக்கும் எதுவும் இல்லைடா, நாங்கள்லாம் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களா உசுப்பேத்தி ஏதாவது ஒன்று சொல்லி பார்வதியை வந்து என் கூட சண்டை போட வச்சிடாதடா அப்படின்னு சொல்லி அரோரா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும், அதுக்கப்புறம் நம்மளுடைய வியானா பாவண்டா அந்த பொண்ணு பைத்தியமாகவே முழுசாக வந்து ஆயிடுச்சு. கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளவும் பேசிகிட்டு இருக்கு. திடீர்னு அழுகுது, திடீர்னு அழுகுற மாதிரி பேசுது, திடீர்னு ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். அது ஒரு அழகான டாஸ்க், ஒரு தரமான ஒரு டாஸ்க். ஓகேங்களா? என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே காம்படிட்டராக நினைக்கக்கூடிய ஆட்கள் யார், அண்ட் உங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது, இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரை நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அந்த விதத்தில் எல்லாருமே போயிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிக்காதவங்கள பிடிச்சவங்கள இவங்க வந்து என்ன மாதிரியே வந்து இருந்துட்டு இருக்காங்க, இவங்க வந்து டைரக்ட் காம்படிட்டர் மாதிரி வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வியானா அவர்களுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலமாக வந்திருந்தது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஃபேக்காக வந்திருக்க, ஸோ அதனால் வந்து உங்களெல்லாம் நம்புறதே ரொம்ப வேஸ்ட்டு, உங்களை விட நாங்கள் வந்து ட்ரஸ்ட்ஃபுல்லாக வந்துருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வியானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான செருப்படியெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் வியானா அவர்கள் பாவம் நைட்டெல்லாம் ஒழுங்காக சாப்பிடல போல், ஒழுங்காக தூங்கலை போல், காலையிலே எந்திரிச்சு எப்படா கேமரா ஆன் ஆகும், எப்படா சன்லைட் வரும், நம்மளுடைய முகம் எப்போ நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாங்கப்பா கண்ணாடி முன்னாடி கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய சோபாவில். பேசுகிறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவங்களே பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேச்சுரலாக தானே இருக்கேன், ஏன் என்னை எல்லாருமே ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், என்னை ஏன் எல்லோரும் லையர்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லை. இப்போ எனக்கு வந்து மேக்கப் போடணுன்னு இருக்குது, அப்போ நான் போட்டேனாக்கா உடனே இப்படிலாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி எனக்குள்ளே நிறைய ஃபேஸ் இருக்குது, எனக்கு ஏகப்பட்ட முகங்கள் வந்து இருக்குது. இப்போ தான் நான் ஒரு 3 முகத்தை வந்து காமிச்சிருக்கேன், இன்னும் என்கிட்ட 6 முகங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் காமிச்சா இவங்க என்ன சொல்லுவாங்க? பிக் பாஸ் சத்தியமாகவே நான் நடிக்கல பிக் பாஸ், நான் உண்மையாகவே இருக்கிறது இப்படி தான் மக்களே, நான் நிஜமாகவே இப்படி தான் இருக்கிறேன், உண்மையாகவே இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. ஓகேடா, உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாம் நம்மளை பார்த்து பொய்யா இருக்கிறாங்க, பொய்யானான்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு 3 முகங்கள் இருக்குது, இன்னும் ஒரு 6 முகங்கள் இருக்குது, அதெல்லாம் கூட காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனாக்கா காட்டுவேன், ஆனால் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தானே நான் வந்து மாறிக்கிறேன், ஆனால் அதை ஏன் இவங்கெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்கள் வந்து வராப்பில் அவர்கிட்ட தான் வந்து கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இல்லைண்ணா இப்போ எனக்கு வந்து வேறு முகங்கள் வந்து இருக்குது, நான் ஃபேக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது. இப்போது கோவப்பட வேண்டிய நேரங்களில் கோவப்பட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம 2 பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அது ஹெல்த்தியான கான்வர்சேஷனாக இருக்கும்போது நான் கத்த வேண்டிய அவசியமே இல்லைல்ல, நான் அதிகமாக சத்தம் போட்டு பேச வேண்டிய அவசியம் வந்து இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேசுவேன்? என்னண்ணா இந்த மாதிரிலாம் இருக்குதுண்ணா, நல்லா இருக்கேண்ணா, சாப்பிட்டியாண்ணா அப்படின்னு தானே கேட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து நார்மல். இதுவே எனக்கும் உங்களுக்கும் பயங்கரமாக சண்டை வருது, இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் எங்களை சொல்லிடுறீங்க அப்படின்னா இதே டோன்லேயே பேச முடியும்? சண்டை போடும்போது கூட டேய் நீ என்னடா என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க, நீ என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படியானா பேச முடியும்? சொல்லுண்ணா பார்க்கலாம். கோவம் வந்தால் ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லைண்ணா, அந்த விஷயத்தை தானே நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் நேச்சுரலாக தானே நான் இருக்கேன், ஆனால் ஏன்னா எல்லோரும் என்னை வந்து நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லைண்ணா. அதுக்கப்புறம் நீ நிறைய பொய் சொல்கிறேன்னு வந்து சொல்கிறாங்கண்ணா, ஏன்னா அப்படி அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, நான் கரெக்டாக தானே நான் பேசிகிட்ருக்கேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய முகங்களை தானே நான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன், எல்லா நேரங்கள்லையும் ஒரே முகத்தோடு எப்படின்னா இருக்க முடியும், சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வியானா அவர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க நம்மளுடைய அமித் கிட்ட. ஸோ அமித் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பதில் சொல்கிறாப்புல, ஆமாப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகங்கள் வந்து இருக்குது, எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணுறோம், அது அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல நம்மளுடைய அமித் அவர்கள். சரி, இது ஒரு பக்கம் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் காதல் வேறு போயிட்டுருக்கு. அடங்க அப்பாடு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா அரோரா அவர்களும் கமருதீன் அவர்களும் இப்போ பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீக்கில் பார்வதி அவர்களுக்கும் நம்மளுடைய கமருதீன் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அது பிரேக்கப் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? கமருதீன் வந்து கிளியராக வந்திருக்காப்புல, அந்த பொண்ணுக்கிட்ட நான் போகவே மாட்டேன், ஏன்னா கேவலமானவ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, செப்பலெல்லாம் தூக்கி அடித்தார். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க 2 பேரும் கொஞ்சம் முன்ன பின்ன பேச்சுவார்த்தைகள் மட்டும் தான் இருக்க தவிர மற்றபடிக்கு வந்து முன்ன மாதிரி க்ளோஸ் ஆகலாம் கிடையாது. வாடி போடி
கையை மேலே போட்டு பேசுறது, பக்கம் உட்காந்துன்னு பேசிகிட்டு இருக்கிறது, சோபாவில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான வேலைகளை வந்து இப்போதைக்கு வந்து பண்ணுறதில்ல கமருதீன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரீசன். செப்பலை கழட்டி அடிப்பேன், அந்த நெய் மேட்ரு, ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து அரோரா கிட்ட தான் பயங்கர க்ளோஸாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, மக்களுக்கும் சரி உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் என்ன டவுட்டுனா, டேய் என்னடா நீ ஒரு பக்கம் பார்வதிக்கு வந்து பிட்டு போட்டுட்டு இருந்த, இப்போ என்னடான்னா அரோரா பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்கேன், என்ன தாண்டா உன் கதை அப்படின்ற மாதிரி வந்து நேற்றுக்கு எபிசோட்லேயும் சரி அண்ட் லைவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் பிடிச்சி கலாச்சிருப்பாங்க 2 பேரையும், ஓகேவா? அதாவது அரோராவையும் கமருதீன் அவர்களையும் டான்ஸ் ஆடுங்க, நீங்கள் ஜோடியாக டான்ஸ் ஆடுங்க, சூப்பராக இருக்கும், கப்பலாக டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது பார்வதிக்கு ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபம் வருது, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அரோரா போயிட்டு எஃப்ஜே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. என்ன கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பாருப்பா எஃப்ஜே, நானும் அவனும் ஃப்ரெண்டு தான், சரியா? யார்? நானும் கமருதீனும் ஃப்ரெண்டு தான். நீங்கள் வேறு இஷ்டத்துக்கு வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறதுனால, சும்மா ஃபன்னாக பேசுகிறதுனால பார்வதிக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆகுது. பார்வதி பயங்கரமாக என் மேலே கோவப்படுவா. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான அம்புகளை என் மேலே வீசுவானே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அரோரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரோராவே கிளியராக வந்து சொல்கிறாங்க, பாரு எங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்தாக்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரியா? ஸோ நீங்களாக ஒரு அசம்ஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஹர்ட் ஆகுறா. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அரோரா வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்கிறாப்புல. என்ன தெரியுமா? கமருதீனும் நானும் ஃப்ரெண்டாக தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். இப்போ வரைக்குமே கமருதீன் வந்து என் மேலே கையை போட்டுட்டு தான் பேசுகிறான், பழகுறான், செய்கிறான், எல்லாமே ஓகே. எனக்கெல்லாம் எந்த ஃபீலிங்ஸுமே அதனால் வந்ததே கிடையாது, சரியா? ஸோ அப்படி தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இஃப் இன்கேஸ் அது எனக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறேன், சொல்கிறேன், ஓகே? அதுக்கப்புறம் கமருதீனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அரோரா உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரோன்ற பயம் இருக்குது. அதனால தான் நான் செகண்ட் வீக்கே நான் வந்து சொல்லிட்டேன், கமருதீன் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான அந்த உணர்வெல்லாம் பெருசாக இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஓகேவா? அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அரோரா வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்களா கமருதீன் கிட்ட. ஸோ அதனால் கமருதீனும் கிளியராக வந்து இருக்காப்புல, ஓகே நம்ம பேசுகிறோம், சிரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனாலும் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்றதுல அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்காங்க. பட் இருந்தாலும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கும் சரி உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்களுக்கும் சரி அது எப்படி தெரியுது அப்படின்னா, கமருதீன் இந்த பக்கம் ஒரு கோல் அடிக்கிறாப்புல பார்வதி கிட்ட, அப்புறம் இந்த பக்கம் போயிட்டு அரோரா கிட்டே கோல் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருந்தது. ஸோ இது ஆக்சுவலாக இதை கன்ஃபர்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம், சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம். அரோரா போயிட்டு இதை ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க, இது என்னை பற்றி நீ பேசினா கூட பரவாயில்ல, பார்வதி இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால பார்வதி இதை எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியாது, ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அரோரா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எஃப்ஜேவும் சொல்லிட்டாரு, ஓகே நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவில் இந்த 2 விஷயங்கள் தான் நடந்தது. இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதுக்கெல்லாமாடா ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் நடக்கலை ப்ரோ, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அதை, நன்றி, வணக்கம்.